Hello, everyone, and welcome to yet another episode of the Shinpad podcast. இந்த வாட்டி விக்னேஷ் வந்து எனக்கு யுனைடெட் பற்றி இப்போதைக்கு பேச இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால இட்ஸ் கோயிங் டு பி அ சோலோ, நாட் எக்ஸாக்ட்லி அ ரேண்ட், பட் யூனோ அப்படி கொஞ்சம் என்ன நடந்தது அப்படின்னு பற்றி பேசுறதுக்காக. ஸோ யா, யுனைடெட் வந்து பிரைட்டனோட தோத்தாங்க. இட் வாஸ் எக்ஸ்பெக்டட் இன் மை ஒப்பீனியன். நான் வந்து ட்ரா தான் பெஸ்ட் ரிசல்ட்னு சொன்னேன். லாஸ்ட் எபிசோட்லேயே நான் சொல்லியிருப்பேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. அண்ட் டு பி ஆனஸ்ட், ஐ டென்ட் ஹாவ் அ லாட் ஆஃப் ஹோப் ஃபார் திஸ் பிரென்ட்ஃபர்ட் கேம் ஈதர். கண்டிப்பாக நல்லா இருக்காது. பிகாஸ் அகெயின் கிராம் பாட்டர் மாதிரியே, மேபி நாட் அட் தட் லெவல் தாமஸ் ஃப்ராங்க், பட் அவரும் வந்து ஒரு 3 சீசன்ஸ் மேலேயா ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு சிஸ்டம், ஒரு பேட்டர்ன், ஒரு ஸ்டைல் ஆஃப் பிளே அண்ட் அ செட் ஆஃப் பிளேயர்ஸ் ஹூ ஹாவ் இன்வைப்ட் அண்ட் என்ன சொல்கிறது, அது நல்லா அவங்க உள்ளே வாங்கிட்டு இது பண்ணிகிட்ருக்கிற ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு வெல் ட்ரில்டு டீமுக்கு எகென்ஸ்டாக இட் வாஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி டஃப். அண்ட் யுனைடெட் ரொம்ப சில்லியான மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. You have to be smart in such moments, right from obviously. அதாவது டேவிட் de Gea பற்றி நம்ம பேசாத நாட்கள் இல்லை. அவரோட ப்ராப்ளம்ஸ், அவரோட வீக்னஸஸ் வந்து எப்படி மாடர்ன் கேமுக்கு வந்து ரொம்ப ஆன்டைத்திட்டிக்கலாக இருக்குது. இட் இஸ் ஜஸ்ட் ஆடட் அப் டு த காம்பவுண்டிங் மிசரி தட் இஸ் மேன்செஸ்டர் யுனைடெட். வந்துட்டே இருக்குது ஒவ்வொன்றா. இந்த கேமில் ஹிஸ் ஷார்ட் ஸ்டாப்பிங் வாஸ் ஹாரிபிள். பாசிங் ரொம்ப கேவலம், போத் லாங் அண்ட் ஷார்ட் பாசிங். அண்ட் என்ன சொல்கிறது, அவேர்னஸே இல்லை சுத்தமாக. அண்ட் பொசிஷனிங், ஸ்வீப்பிங், கிராஸ் கிளைமிங், இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? ஏன்னா பொசிஷனிங் அண்ட் கிராஸ் கிளைமிங் இருந்திருந்தால் அந்த 3வது கோலை வந்து தவிர்த்துருக்கலாம். இங்கே நிற்கிறாரு, அங்கே ஓடுறாரு, இங்கே ஜாக் பண்ணுறாரு, என்னென்னவோ பண்ணுறாரு. ஒரு கார்னர் வந்து எப்படி அதோட ட்ரெஜெக்டரி, ரொம்ப பேசிக்கான ட்ரெஜெக்டரி, ஃபாலோஸ், இட் கம்ஸ் பேக். ஸோ அந்த ஒரு சென்ஸே இல்லை. அப்படிங்கிறப்ப அவரை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் எவ்வளோ கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் கோலுக்கு ரொம்ப கேவலமான எரர். அண்ட் இட்ஸ் நாட் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தட் ஹேப்பன்ட். திரும்ப நம்மளே பல தடவை பார்த்துருக்கோம். he has made such errors. அந்த மாதிரி வந்து the ball would just sneak past his body or his hands, something like that. இது வந்து திரும்ப நிறைய வாட்டி நடந்திருக்கு. அண்ட் இட் வாஸ் again a horrible thing. செகண்ட் கோலுக்கு ஒன்றா மிட்ஃபீல்டில் வந்து மிட்ஃபீல்டர்ஸை ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யூ ஷுட் கோ லாங், எஸ்பெஷலி அகெயின்ஸ்ட் அ டீம் லைக் பிரென்ட்ஃபர்ட் ஹூ ப்ரெஸ், என்ன சொல்கிறது, அந்த ஃப்ரம் த ஃப்ரண்ட் லைன் கொஞ்சம் அக்ரெசிவாக ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஐவன் டோனி, எம்புஎமோ 2 பேருமே அக்ரெசிவான ப்ரெஷர்ஸ் அப் ஃப்ரண்ட். ஸோ அப்படி இருக்கிறப்போ யூ ஹேட் அ லாட் ஆஃப் ஸ்பேஸ் பிஹைண்ட். அவங்களோட மிட்ஃபீல்ட் தாண்டி நிறைய ஸ்பேஸ் இருந்தது பைபாஸ் பண்ணி போகிறதுக்கு. லாஸ்ட் கேமில் ஹி வாஸ் கோயிங் லாங் வென் ஐடியலி ஹி ஷுட் ஹவ் கான் ஷார்ட் மோர். இந்த மேட்ச்சில் அப்படியே உல்ட்டாவாக வந்து ஹி வாஸ், என்ன சொல்கிறது, அதாவது ஒருத்தருக்கு பாஸ் பண்ணுறப்போ நம்ம சென்டர் பேக்ஸ் 2 பேருக்கும் பாசிங் அவுட்லெட்டே கிடையாது. அண்ட் மக்வயர் டிட் மேக் அ ஹியூஜ் மிஸ்டேக். பாசிங் அவுட்லெட் இல்லை அப்படின்னாலுமே ஹீ டுக் அ லாட் ஆஃப் டைம் டு ரிலீஸ் த பால். ஒரு வாட்டி ஹீ கைண்ட் ஆஃப் ஷார்ட் ஆஃப் மேனேஜ்ட் ஒரு எல்லோ கார்டு வாங்கி ஏதோ டேக்கிள் பண்ணி மேனேஜ் பண்ணார். பட் தட் இஸ் அ பிட் ஆஃப் அ மெஸ். பட் அது இல்லாமல் ஜென்ரலாகவே நம்ம மிட்ஃபீல்டுக்கும் வந்து நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறது தான், நம்மளோட ரெக்ரூட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு மிட்ஃபீல்டரே இல்லாமல், ஒரு சென்ட்ரல் மிட்ஃபீல்டரே இல்லாமல் ஃப்ரெட் அண்ட் மெக்டாமினே இது 4th சீசன் தே ஆர் த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் மிட்ஃபீல்டர்ஸ். நேத்திக்கு ஃப்ரெட், எரிக்சன் அண்ட் ஃபெர்னாண்டஸ். நான் வந்து இது லைனப் வந்தப்பே விக்னேஷ் கிட்ட சொன்னேன் அண்ட் 2-3 பேர்கிட்டையும் சொன்னேன், அவுட் ஆஃப் பொசிஷன் வில் பி அ ஹியூஜ் மிஸ் கண்டிப்பாக. பிகாஸ் என்ன சொல்கிறது, எல்லாருமே வந்து ரொம்ப அக்ரெசிவாக தே லஞ்ச் இன் டு த to a tackle, an interception or anything. பாலுக்கு அட்ராக்ட் ஆகிட்டு ஓடுறவங்க, பொசிஷனை ஹோல்ட் பண்ணாத ஆளுங்க எக்ஸாக்டாக. ஐ மீன் ப்ரூனோ அண்ட் எரிக்சன் ஆர் கிரியேட்டிவ் பிளேயர்ஸ் ஹூ ஆர் மச் பெட்டர் அப் டாப் ப்ராப்பராக. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஃப்ரெட்டு மட்டும் ஒரு ஐசோலேட் ஆகிறப்போ இட் வாஸ் ஆல்வேஸ் கோயிங் டு கிரியேட் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம். அண்ட் ஆட் டு இட் நம்ம கோல் கீப்பர் வந்து 2 பயங்கரமான என்ன சொல்கிறது மிஸ்டேக்ஸோட கேமை ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு லிட்ரலாக 2 கோல்ஸையும் கிஃப்ட் பண்ணார். அண்ட் அகெயின் 4th கோலும் வந்து இட் வாஸ் அ கல்மினேஷன் ஆஃப் மல்டிபிள் திங்ஸ். பட்
டெஹேயா அங்கேயும் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணார். ஸோ இட்ஸ் லைக் திஸ் ஹஸ் கெப்ட் ஹேப்பனிங் 2018-19 சீசன்லேருந்து. He has cost us so many games, so many points and so many potential trophies as well. Not like டெஹேயாவை மட்டும்தான் ப்ளேம் பண்ணும் அப்படின்னு சொல்லல, பட் பெரிய பெரிய மூமெண்ட்ஸ், பெரிய பெரிய மேட்சஸ், ரொம்ப முக்கியமான மேட்சஸ் எல்லாத்துலேயுமே அவரோட மிஸ்டேக் இல்லாமல் இருந்ததில்லை. இட் ஹர்ட்ஸ் ஃபார் மீ டு சே திஸ் பிகாஸ் ஐ வாஸ் ப்ராபப்ளி த பிக்கெஸ்ட் ஃபேன் ஆஃப் டேவிட் de Gea. ஒரு காலத்தில் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்த டைம்லலாம் வந்து de Gea கன்னி அப்படி லிட்ரலாக அவ்வளோ ரொம்ப தீவிரமாக இருந்தேன். பட் தி கேம் இஸ் இவால்வ்ட். ஹி ஸ்டாப்ட் இன் 2018. அந்த காலத்துலேயே வந்து அப்படியே நின்றுட்டார். அப்படிங்கிறப்போ எந்த ஒரு கிளப்பும் வந்து இந்த மாதிரி இருக்காது. பெப் கார்டியோலா வந்த உடனே, சிட்டி மேனேஜர் ஆன உடனே அவர் பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம், he just took Joe Hart completely out of the equation. அவருக்கு தெரியும் ஜோ ஹார்ட் ஒரு கிளப் லெஜெண்ட், கேப்டன், எல்லாம் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் he took that decision because மேனேஜர் தான் அல்டிமேட் மேனேஜர். இட் இஸ் த கிளப் ஃபர்ஸ்ட், மேனேஜர் நெக்ஸ்ட் அண்ட் தென் தி பிளேயர்ஸ். ஸோ அந்த மேனேஜர் தான் அந்த அத்தாரிட்டியை ஹோல்ட் பண்ணணும். இங்கே வந்து திரும்ப திரும்ப டெஹேயாவை ஸ்டார்ட் பண்ணுறதுனால நம்ம பிரைட்டன் மேட்ச்லேயும் மிஸ்டேக்ஸ் இருந்தது, இந்த மேட்ச்லேயும் மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ 8 ஷாட் ஃபேஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன், 6 ஷாட்டை வந்து உள்ளே விட்டுருக்காரு. இட்ஸ் லைக் ஐ டோன்ட் நோ, ரொம்ப சேட் இன்டைட்மெண்ட் ஆஃப் வேர் ஹீ இஸ் அட் திஸ் மூமெண்ட். ஐ மீன் இதை நான் வந்து 2 மேட்ச்சில் நானே ஏன்னா போன மேட்ச்க்கு அப்புறம் நம்ம நீஜாக்காக வந்து ஜட்ஜ்மெண்டல் ரியாக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னடா இவன் எப்படி பேசுகிறானே அப்படின்னு இருக்கலாம். பட் நம்ம டெஹேயாவை கிட்டத்தட்ட இது வந்து அவரோட 5th சீசன். இந்த சீசன் எடுத்துக்கிட்டோன்னா he has been making lots of mistakes. முன்னாடியும் இந்த நியர் போஸ்ட் ஷார்ட் ஸ்டாப்பிங் ஸ்ட்ரகிள்ஸ், 1v1க்கு வந்து ஒரே டெக்னிக் இதெல்லாம் இருந்தது. இப்போது இது எல்லாமே எக்ஸாசர்பேட் ஆகி தெரியுது நம்ம கண்ணுக்கு. பிகாஸ் அவரோட எல்லா ஃபேசட்ஸும் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்குது. லைக் டீம்ஸ் ஆர் ஆக்டிவ்லி ப்ரெஸிங் த ஃபர்ஸ்ட் லைன் ஸோ தட் அவர் யாருக்காவது பாஸ் பண்ணார்னா நம்ம உடனே ப்ரெஸ் பண்ணி பால் வாங்கினா கோல் போட்டுடலாம். டீம் சம்டைம்ஸ் இட் கோஸ் டு அ பாயிண்ட் வேர் he himself is getting pressed and ரேண்டமாக ஹூஃப் பண்ணி விடுவார். சரி, அப்படி வந்து நீங்கள் லாங் பால் கொடுக்கணும் அப்படின்னா லாங் பாலாவது ஒழுங்காக கொடுக்குறாரான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. லைக் என்ன சொல்கிறது, கண்ணை மூடிட்டு எங்கேயாவது ஹூஃப் பண்ணி விட வேண்டியது. நம்ம பழைய காலத்தில் இருக்கிற ஃபுட்பால் மேட்சஸ்லாம் நம்ம எப்படி பார்ப்போமோ அது மாதிரி ஹூஃப் பண்ணுறாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இட்ஸ் லைக் அ ப்ராப்ளம் தட் ஹாசன் பி அன்அட்ரெஸ்ட் இன் அ லாங் டைம். அண்ட் ஹெண்டர்சன் என்னை கேட்டால் லைக் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வை ஹீ லெஃப்ட். பட் என்னை கேட்டால் அவர் வந்து மேபி ஒரு வாட்டி வந்து இருக்க ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் என்ன அதேமாதிரி பெப் வந்து அவரோட ஃபிலாசபி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணார், இது பண்ணார். பட் ஹீ வாஸ் அ பிட் ரூத்லெஸ் அப்படிங்கிறதுல ஓகே. இங்கேயும் வந்து இப்போது எரிக் டென் ஹாக் வந்து ஃபிலாசபி இம்ப்ளிமெண்ட் ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு. பட் அந்த ஃபிலாசபியை கேரி ஓவர் பண்ணுறதுக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு 90 மினிட்ஸ்க்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் இந்த பெர்சானலுக்கு வந்து என்ன சொல்கிறது எபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறதையும் அவர் பார்க்கணும். எஸ், அந்த ஃபிலாசபி இஸ் த மெயின் திங். பாட்டர் அதே தான் பண்ணார், ஆர்டெட்டா வந்து அதே தான் பண்ண பார்த்தார். பட் தே வேர் ஸ்மார்ட் இன் அ வே தட் தே குட் அடாப்ட். இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து தே ட்ரைட் அடாப்டிங் டு தேர் பிளேயர்ஸ். Arteta was playing counter-attacking football for half a season when they won the FA Cup and everything. But அதுக்கப்புறமா he slowly started winning everyone and then அவரோட ஃபிலாசபியை இப்போ ஸ்ட்ராங்காக வந்து அங்கே அந்த ஒரு கல்ச்சராகவே கொண்டு வந்திருக்காரு அந்த கிளப்புக்கு. சேம் வித் கிராம் பாட்டர், சேம் வித் பெப் கார்டியோலா as well. கார்டியோலா has evolved consistently. இப்போ வந்து இந்த 2 சீசன் வந்து லிட்டரலாக ஸ்ட்ரைக்கரே ஒரு சென்டர் ஃபார்வர்டே எல்லாம் ஃபால்ஸ் நைனோட ஆடினார். இதுக்கு முன்னாடி அகுவேரோ இருந்தார், who was a கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரைக்கர். இப்போ வந்து ஹாலண்ட். ஸோ அவர் வந்து அவரோட இதுக்கு ஏற்ற மாதிரி எவால்வ் ஆகிட்டே இருக்கார். அதே மாதிரி தான் யர்கன் கிளாப்பும். அவங்களோட பேசிக் கோர் ஃபிலாசபி சேமாக இருந்தாலும், அதாவது ஹை ப்ரெஸ் ஃபுட்பால் ஃபார் லிவர்பூல் அண்ட் பொசஷன் ரீசைக்ளிங் அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ப்ரெஷர் ரொம்ப ஹையாக இருக்கிற மாதிரி சிட்டிக்கு, பால் ரிட்டென்ஷன் ரொம்ப குவிக்காக இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபிலாசபிஸ் இன்டாக்டாக இருந்தாலும் they keep changing, they keep evolving according to the personnel they have and according to the strategies that the என்ன சொல்கிறது club has. பட் இங்கே வந்து நம்ம கிளப்புக்கும் ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. லைக் மல்டிபிள் இந்த ஒரு டீமே பார்த்தோன்னா பலவிதமான மேனேஜர்ஸ் பலவிதமான ஐடியாஸோடு வாங்கி போட்டால் பலவிதமான பிளேயர்ஸ் ஒரு கலவையாக இருக்காங்க. போன சீசனே எதுக்காக வந்து நம்ம நம்பர் 7 வாங்கினோம் அப்படின்னு யாருக்குமே தெரியல.
ஒரு கோல் அடிச்சார், அது அடிச்சார், அதெல்லாம் அப்பாற்பட்டது. அவர் வந்து ஒரு அந்த சிஸ்டம்க்கு எவ்வளோ டெட்ரிமெண்டலாக இருந்தார் போன சீசன் அப்படின்னு தெரியும். ஸோ நம்ம ஒரு மிட்ஃபீல்டரை போன சீசனும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி சைன் பண்ணியிருக்கணும். 2020 சைன் பண்ணியிருக்கணும். பட் அங்கே சென்ட்ரல் மிட்ஃபீல்டர் வாங்க வேண்டியதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் டானி வேண்டபிக் வாங்கினோம். அண்ட் 2021 திரும்ப ஒரு மிட்ஃபீல்டர் சைன் பண்ணியிருக்க வேண்டியது மிட்ஃபீல்டரை விட்டுட்டு போய் நம்பர் 7 தேவையே இல்லாமல் வாங்கினோம். You can come at me for that, but it was a pointless signing, utterly pointless signing. We weren't lacking goals at that point in time. And even அதுக்கப்புறமாவும் ஒரு மிட்ஃபீல்டர் வாங்கியிருந்தா அந்த சுற்றி ஒரு சென்ட்ரல் மிட்ஃபீல்டர் ரைஸ் என்னோட ஐடியல் சாய்ஸாக இருந்தார். பட் எனி ஒன் ஹூ குட் ஆக்சுவலி ப்ராக்ரஸ் த பால் அண்ட் பி குட் அட் டேக்லிங் ஒரு வெல் ரவுண்டடான சென்ட்ரல் மிட்ஃபீல்ட் பேக்கேஜ். பிகாஸ் நமக்கு என்ன பிரச்சனைனா ஃபேஸ் 1லேருந்து அவங்களுக்கு வந்து பால் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆளே இல்லை நம்மளுக்கு. ஃபேஸ் 1 இஸ் பேசிக்கலி ஃப்ரம் த டிஃபென்ஸ் அண்ட் ஃப்ரம் த பேக் லைன். ஹாஃப் டர்னில் ரிசீவ் பண்ணுறதுக்கோ இல்லை ப்ராப்பராக ரிசீவ் பண்ணுறதுக்கோ அவுட்லெட்டே இல்லை. சென்டர் பேக்ஸ் முழிக்கிறாங்க ஒவ்வொரு வாட்டியும். இந்த வாட்டி மகுவேர், லிசாண்ட்ரோ மார்டினஸ், செகண்ட் ஹாஃபில் மகுவேர் வரான். அட்லீஸ்ட் தட் வாஸ் அ பிட் பெட்டர் பிகாஸ் எரிக்சன் கன்சிஸ்டன்ட்லி கேம் டீப் அண்ட் ஸ்டார்டட் ரிசீவிங் த பால்ஸ். லைக் இட் வாஸ் கைண்ட் ஆஃப் பெட்டர். அண்ட் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி அண்ட் போன சீசனில் மகுவேர், லிண்டலாஃப், வரான் எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க ஒரு பேசிக்கான பாஸ். பிகாஸ் அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. மெக்டாமினி இஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் அ பிளேயர். அண்ட் நம்ம வந்து மெக்டாமினியும் ஃப்ரெட்டியும் வந்து நான் போன எபிசோட்லேயே சொன்ன மாதிரி ஸ்கில் செட்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நம்ம அவங்கள யூஸ் பண்ணுறது வேறு மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சீசனுக்கு ஒர்க் ஆச்சு சரி, 2வது சீசனுக்கு தட்டி புட்டி ஒர்க் பண்ண வச்சாங்க சரி. வி ஃபினிஷ்ட் 3rd, 2nd, but that was the ceiling with those guys around. I mean, but they can be used in different roles very effectively. ஸோ அப்படி இருக்கிறப்போ we are like என்ன சொல்கிறது, நம்ம வந்து அவங்கள தப்பான இடத்துல ஷூ ஹார்ன் பண்ணி அவங்கள அப்யூஸ் வாங்க வச்சு, ஸ்பீக்கிங் ஆஃப் அப்யூஸ், லெட் மீ கம் டு தேட் இன் அ மினிட். ஸோ இப்படி வாங்க வச்சு பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டம். அண்ட் இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். நம்ம எந்த மேனேஜரையும் லாங் டேர்மாக பேக் பண்ணவே இல்லை. இந்த கிளப் ஆகட்டும், இந்த போர்ட் ஆகட்டும், ரொம்ப நீஜர்க் ரியாக்ஷன்ஸ், பேனிக் சைனிங்ஸ், மேனேஜர் ஒன்று கேட்டால் இவங்க ஒன்று பண்ணுறது. அதாவது நம்ம ஒரு மேனேஜர் ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்கிறாரு, ஒரு பிளான் சொல்கிறாரு அப்படின்னா அதை முழு மனசோடு நம்பி அதை ஃபுல்லாக பேக் பண்ணணும். இப்போ அவர் வந்து டெஹியா வேணாம், எனக்கு ஒரு புது கோல் கீப்பர் வேணும்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஐ டோன்ட் நோ. சொல்லியிருந்தாருன்னா இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, முடியாது, இவர் வந்து 400K வாங்குறாரு, இவரை நீங்கள் எப்படி பெஞ்ச் பண்ணுவீங்க, பண்ணிவிட்டு எப்படி வேறு ஒரு கோல் கீப்பரை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் உங்களுக்கு, அதெல்லாம் முடியாது, கமர்ஷியலாக அடிப்போட ஃபேன்ஸ் கோச்சிப்பாங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எனக்கு வந்து இப்போ 7 விற்கணும், அவர் வந்து என்னோடய சிஸ்டம்க்கு ஒர்க் ஆக மாட்டார், ப்ரெஸ் பண்ண மாட்டார், மற்ற பிளேயர்ஸோட ஹாஃப் பேஸ் ஆக்கியூபை பண்ணிப்பார். அவர் வந்து என்ன சொல்கிறது, மற்ற பிளேயர்ஸ் வந்து அவர் இருந்தால் ப்ரெஷரைஸ் ஆகி அவருக்கே பாஸ் பண்ணணும்னு கண்ணாபின்னான ஆங்கிளில் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஐடியலான சிஸ்டமே இருக்காது. அப்படிங்கிறப்போ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அப்போ வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இவரை வந்து விற்க முடியாது, ஏன்னா இவர் தான் நம்மளுக்கு வந்து சோஷியல் மீடியாவுக்கு பிராண்ட் புல் நம்மளுக்கு இவரால் தான் கிடைக்கிது, கமர்ஷியல் சப்போர்ட் இவரால் தான் கிடைக்குதுன்னு ஒரு கேவலமான ரீசன் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படியே வந்து என்ன சொல்கிறது, சொல்லி நாசம் பண்ணி, அதே மாதிரி ஒரு ரைட் பேக் வேணுமா, நாங்கள் வான் பிசாக்கா விற்றாதான் உங்களுக்கு ரைட் பேக் வாங்கி தருவோம். ஏன்னா வான் பிசாக்கா இந்த சிஸ்டம்க்கு ஆப்வியஸாக சூட் ஆகலை நமக்கு தெரியுது. ஹீ இஸ் அ மச் பெட்டர் டிஃபெண்டர் தேன் டலோ. பட் பால் ப்ராக்ரெஷனில் வந்து அவருக்கு அதுதான் மெயின் ஸ்ட்ரகிள். ஹீ கேன் ஈவன் கிராஸ் த பால், பட் பால் ப்ராக்ரெஷனில் அவருக்கு பிரச்சனை. ஸோ அப்படி இருக்கிறப்போ டலோ வந்து நல்லா தெரியுது ஹீ இஸ் நாட் கட் அவுட் அட் திஸ் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு, அட்லீஸ்ட் நான். ஏன்னா அவருக்கு நிறைய பேசிக்கான டெஃபிஷியன்சிஸ் இருக்குது, எஸ்பெஷலி வைல் டிஃபெண்டிங். அதை வந்து அவரால் வந்து இதுக்கப்புறமா வந்து அக்வயர் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் லூக் ஷா ஹஸ் பீன் வெரி லெத்தார்ஜிக். அட்லீஸ்ட் அதுக்காவது டைரல் மலாசியான்னு ஒரு நல்ல யங் பிளேயர், பொட்டன்ஷியல் இருக்கிற பிளேயர் வாங்கியிருக்காங்க. ஹி ஹஸ் ஷோன் த்ரூ எவ்ரி டைம் ஹி ஹஸ் பிளேட், ஹி ஹஸ் ஷோன் த்ரூ. ஸோ லூக் ஷாவுக்கு ஒரு நல்ல காம்படிஷன் இருக்குது. ஈவன் இஃப் லூக் ஷா இஸ் பெஞ்ச்ட் ஃபார் ஃபியூ கேம்ஸ், he can come back because he has that competition to push him forward. But நிறைய பேருக்கு அந்த காம்படிஷனே இல்லை, மிட்ஃபீல்டர்ஸ்க்கு அந்த காம்படிஷன் இல்லை, இதுக்கு அந்த காம்படிஷன் இல்லை, அட்டாக்கிங் பிளேயர்ஸ்க்கு இல்லை. பட் ஐ வாஸ் pleasantly surprised. First half Rashford wasn't good, like second goal kapra konja he was strolling through and all that, but second half like every attack, like every chance came through Rashford. So that was a bit of surprise for me, in a way that I was positively surprised, because Rashford showed a lot of intensity and all that. Maybe half time la something that Ten Hag told spurred him on or whatever, but it at least looked a bit better.
பட் இப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ்னே ஒன்று இல்லாமல் இந்த டாப் கைஸ் அட் த கிளப் ஐ டோன்ட் நோ என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த சீசனே என்ன பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு மிட்ஃபீல்டர் இப்போ ஃப்ரெங்கி டியாங்காக இருக்கட்டும், இவங்க வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருக்காங்கன்னா மேனேஜர் ஒன்று சொல்கிறாரு அப்படின்னா என்ன பண்ணலாம், ப்ரொஃபைலிங்னு ஒன்று இருக்குது ஃபுட்பாலில். ஸோ ஒரு நம்மளுக்கு எல்லா டேட்டாவும் இருக்குது. ஸோ டேட்டா வச்சு அழகாக வந்து ப்ரொஃபைல் பண்ணலாம். அப்படிங்கிறப்போ இந்த பிளேயரை வந்து மேனேஜர் சொல்கிறாரு. சப்போஸ் இந்த பிளேயரை நம்மளால் வாங்க முடியல அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக இதுக்கு க்ளோஸாக சிமிலராக யார் யார் இருக்காங்க, ஒரு 4-5 பிளேயர்ஸை லிஸ்ட் எடுத்து வச்சுக்கணும். வச்சுட்டு மேனேஜர்கிட்ட கேட்டு அவருக்கும் ஓகேவா, அவர் ஓகே இல்லை அப்படின்னா ஏன் ஓகே இல்லைன்னு அவர் கேட்டு உங்களுக்கு ஏதாவது ரீசன்ஸ் இருந்தால் கன்வின்ஸ் பண்ணலாம். இதுதான் ஒரு எந்த ஒரு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு கொலாபரேட்டிவான ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறப்ப இப்படி தான் ஒர்க் பண்ணணும். பட் இங்கே அது எதுவுமே இல்லை. சும்மா கண்ணை மூடிட்டு ரேண்டம் ட்ரான்ஸ்ஃபர் ஜென்ரேட்டர் மாதிரி ஏதாவது ஒரு வச்சுக்கிறாங்க. இல்லைனா கண்ணை மூடிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து எய்ம் பண்ணுறாங்க, அது போய் எங்கே அடிக்குதோ அந்த பிளேயரை நம்ம பின்னாடி போகலாம். ஒரு ப்ரொஃபைலுக்கும் இன்னொரு ப்ரொஃபைலுக்கும் டார்கெட் பண்ணுறதுக்கு சம்மந்தமே இருக்க மாட்டேங்குது. ஸோ ரொம்ப எல்லாமே ரொம்ப வேகாக இருக்கிறப்போ இவங்க என்ன பண்ணிடுறாங்க, உஷாராக மீடியா மூலமாக ப்ரீஃப் பண்ணிடுறாங்க. அதாவது மீடியா மூலமாக என்ன ப்ரீஃப் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து மேனேஜர் பேக் பண்ணுறாரு இந்த சைனிங்கை, மேனேஜர் ரொம்ப நாளாக டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த பிளேயரை. அதாவது ராபியோங்கிற ஒருத்தரை வந்து யுவென்டஸ் வந்து கான்ட்ராக்ட் டெர்மினேட் பண்ண ரெடியாக இருந்தாங்க. திடீர்னு நம்ம ஆஃபர் பண்ணோம். ஆனால் கேட்டால் மீடியாவில் எப்படி ஸ்பின் பண்ணுறாங்க, ரொம்ப நாளாக வந்து ராபியோ டார்கெட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிரைட்டன் மேட்ச்சுக்கு முன்னாடியே ராபியோ வந்து பேசி எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க, ரெடி ஆகிட்டாங்க. ஒரு வாரம் விட்டுருந்தா அவரை ஃப்ரீயாகவே வாங்கியிருக்கலாம். ஸோ இப்படி இருக்கிறப்போ என்ன சொல்கிறது, இது ஒரு பேலன்ஸே இல்லாமல் இருக்குது. இது வந்து இப்போது இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, 2008-9 இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அப்போது வந்து சார் அலெக்ஸ் ஃபெர்குசன் இருந்தார். அப்படிங்கிறதுனால ஹீ வாஸ் அ மாஸ்டர் மேனிப்புலேட்டர் ஆஃப் பிளேயர்ஸ் அண்ட் உள்ள எக்ஸிஸ்டிங் ராஸ்டரியை. ஸோ அவர் புஷ் பண்ணி அதுக்கப்புறமா 2 சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸ் போய் 2 லீக் டைட்டில் ஜெயிச்சு, மீதி 2 வாட்டி வந்து ஒரு வாட்டி 1 பாயிண்ட்லேயும் ஒரு வாட்டி கோல் டிஃப்ரென்ஸ்லேயும் தோற்று. ஸோ தட் வாஸ் லைக் என்ன சொல்கிறது, அது வந்து யாருமே ஒரு பண்ண முடியாத ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி. Obviously they had like already very an existing core of amazing players like Nemanja Vidic ஆகட்டும், மைக்கேல் கேரிக் ஆகட்டும், வெயின் ரூனி ஆகட்டும், ஒரு கோர் இருந்தது. எட்வின் வாண்டசார் வாஸ் தேர். அதுக்கப்புறமா De Gea was struggling but it didn't matter because the defense was very good and the midfield was very good. So பெரிய ஒரு இது தெரியல. பட் அது போக போக when that existing core got older and அதை வந்து நம்ம ஒழுங்காக ரீப்ளேஸ் பண்ணோமா இல்லை, ஒவ்வொரு மேனேஜர் கீழே ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது இந்த ஒரு 10 வருஷத்தில் எடுத்துப்போமே எத்தனை ஹாரர் விண்டோஸ் நம்ம பார்த்துருக்கோன்னு. 2013 விண்டோ வாஸ் அட்ராஷியஸ். லைக் சேஃப் போனதுக்கப்புறம் அந்த விண்டோ ஃபுல்லாக ஃபேப்ரிகாஸ் சேஸ் பண்ணி கடைசியில் வந்து யாரையுமே அங்கே இங்கேன்னு அலைஞ்சு, தியாகோவை வந்து வேணான்னு இவங்க சொல்லி அங்கே இங்கே அலைஞ்சு போய் கடைசியில் மரோன் ஃபெல்லாயினியை சைன் பண்ணாங்க. அதுவும் லைட்டன் பெயின்ஸை வேறு சைன் பண்ண ட்ரை பண்ணி ஃபெல்லாயினியை மட்டும் சைன் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த சம்மர் இதே மாதிரி ரேண்டமாக போயிட்டு இருந்தது. திடீர்னு மில்டன் கீன்ஸ் டான்ஸோட 4-0 அப்படின்னு தோற்ற உடனே 10 பேரை வெளில அனுப்பு, 5 பேரை உள்ளே கொண்டு வா. சம்மந்தமே இல்லாமல் எகெயின் லைக் சென்டர் பேக் வேணும் அப்படின்னு கதறிட்டு இருக்கிற டைமில் ராடமெல் ஃபால்காவோ லோனில் சைன் பண்ணுவோம் அப்படின்னு சைன் பண்ணாங்க. ஸோ 2014 was that. Again 2018 Mourinho was crying out for a defender. Mourinho was crying out for multiple reinforcements. ஒரு ஸ்ட்ரைக்கிங் ஆப்ஷன் வேணும், ஒரு டிஃபெண்டர் வேணும், on the top of finishing second. Of course Mourinho was not always right and he did a bit of a damage as well to United, but he was crying out for help on the season, like literally ஏன்னா செகண்ட் ஃபினிஷ் பண்ணோம். பட் he was pretty sure, pretty adamant that the team was not good enough to challenge City again. அப்படி இருக்கிறப்போ அண்ட் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா புஷ் வேணும்னு அவர் கேட்டப்போ ஒன்றுமே பண்ணல. அண்ட் அந்த சம்மர் விண்டோ முடியறப்பே ஐ நியூ த ரைட்டிங் வாஸ் ஆன் த வால். எப்போ அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியல, வென் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு கொஸ்டினாக இருந்தது. அண்ட் அகெயின் 2019 தே கைண்ட் ஆஃப் டீசென்ட்லி பேக்ட் Ole Gunnar Solskjaer. திரும்ப 2020 இட் வாஸ் அ கம்ப்ளீட் மெஸ். அதாவது என்னென்னா கோவிட் டைமில் வந்து யாரையும் லே ஆஃப் பண்ணாமல், ஸோ ஒரு 100 மில்லியன் வந்து கிளப்போட இதுலேருந்து ஃபண்ட் எடுத்து வந்து எல்லா எம்ப்ளாயீஸ் அது இதுன்னு அந்த டைமில் எல்லாரையும் நல்லா வச்சுக்கிட்டாங்க. ஓகே, அட்மிரபிள். பட் இங்கே வந்து ஆஃப் ஃபீல்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்டிவிட்டியில் என்ன பண்ணீங்க? அகெயின் ஒன்றுமே பண்ணல. கடைசி நாளில் சின்ன குழந்தைங்க பாவம், ஃபக்குண்டோ பெலிஸ்ட்ரி ஆகட்டும், அம்மத் ஆகட்டும், அலெக்ஸ் டெல்லிஸ் அண்ட் எடின்சன் கவானி 4 பேர் வாங்கினாங்க. கவானி வாஸ் அ குட் சைனிங் ஃபார் 1 சீசன். லைக் அவரை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது சென்சிபிளாக 1+1 ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ணாங்க. செகண்ட் சீசன் டிடன்ட் ஒர்க் அவுட் ஃபார் ஹிம், பட் ஓகே, தட் வாஸ் சென்சிபிள். பட் அகெயின் இட் வாஸ் கேயாட்டிக் கடைசி நாள் வரைக்கும். அதுலேயும் வந்து பார்த்தோன்னா
அங்கே நம்ம வந்து டாட்டனும் கூட 6-1 அப்படின்னு தோற்றதுக்கப்புறமா தான் தே கைண்ட் ஆஃப் ஐ கெஸ் ஸ்டார்டட் புஷிங் லைக் ஸ்டார்டட் கோயிங் கிரேசி வாட் எவர். அண்ட் போன சீசன் உங்களுக்கே தெரியும். ஸோ இப்படி பேக் டு பேக் இத்தனை பிரச்சனை வந்திருக்கு இத்தனை ட்ரான்ஸ்ஃபர் விண்டோஸில். அண்ட் கோல் கீப்பிங் பொசிஷனையும் ரொம்ப நாள் முன்னாடி அட்ரஸ் பண்ணியிருக்கணும். டீன் ஹெண்டர்சன் பேசினதெல்லாம் வந்து கேட்குறப்போ ரொம்ப சோகமாக இருந்தது. ஐ மீன் டீன் ஹெண்டர்சன் ஆல்சோ ஹேஸ் சம் பேசிக் ஃப்ளாஸ் இன் ஹிஸ் கேம், பட் அட்லீஸ்ட் he could have been given a run of games. அதையும் பண்ணல. லைக் he also was unfortunate to get that injury and then get COVID. எல்லாமே ஒரு இக்கட்டான தப்பான நிலைமையில வந்ததுனால அவருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். பட் இது மாதிரி நம்ம வந்து திரும்பி போகிறப்போ டீம்ஸ்க்கும் நம்மளை பற்றி தெரிஞ்சிருது. இவங்களோட வீக்னஸஸ் எல்லாம் கிளேரிங்காக இருக்குது. என்ன தான் வந்து நம்ம இவங்களை ஃபிட் பண்ண நினச்சாலும் இவங்களை வந்து இந்த இடத்துல அடித்தா இங்கே வந்து விழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி சொல்கிறப்போ த மேனேஜர் ஹேஸ் டு இந்த டைமில் ஹி ஹேஸ் டு அடாப்ட் பிட். பெஞ்ச் De Gea, it's fine, he is a legend, but it's fine, bench him and change things around a bit. எப்படி இருந்தாலும் வந்து லிவர்பூல் கூட கண்டிப்பாக ஜெயிக்க போகிறதில்ல, ட்ரா கூட பண்ண போகிறது கிடையாது, கண்டிப்பாக தோக்க தான் போகிறோம். ஸோ அந்த ரிசல்ட்டை இப்போதைக்கு மறந்துடுங்க. இப்போதைக்கு ரிசல்ட்ஸ் do not matter. அட்லீஸ்ட் செட் த ப்ராசஸ் ரைட். இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் ஒரு 17 days ஆன் த டைம் ஆஃப் மீ ரெக்கார்டிங் 17 to 18 days இருக்குது. ஸோ இனிமேல் டார்கெட்ஸ் அக்வயர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் எல்லாருக்கும் தெரியும் நம்ம டெஸ்பரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏஜென்ட்ஸ் வில் ஆஸ்க் ஃபார் மோர் மனி, ஃபார் மோர் வேஜ், மோர் எவ்ரி திங், சைனிங் ஆன் ஃபீ அண்ட் எவ்ரி திங். கிளப்ஸ் செல்லிங் கிளப்ஸ் வில் ஆஸ்க் ஃபார் மோர் மனி தேன் வாட் தே ஹட் அக்ரீட் அப்பான் ஆல்ரெடி. ஸோ எல்லாமே ரொம்ப கன்றாவியாக கேயாட்டிக்காக இருக்க போகுது. பட் there is nobody to blame. இவங்க வந்து இவ்வளோ நாளாக ஒன்றுமே பண்ணல அப்படிங்கிறப்போ 3 players சைன் பண்ணியிருக்காங்க, 3 நல்ல பிளேயர்ஸ். ஏன் லிசாண்ட்ரோ மார்டினஸ் பற்றி நிறைய ப்ரீ கன்சீவ்ட் நோஷன்ஸ் அண்ட் ப்ரெமெச்சர் கன்க்ளூஷன்ஸ் நிறைய இருக்குது. எஸ்பெஷலி ஆர்சனல் ஃபேன்ஸ், ஐ நோ, ஐ மீன் அவங்க வந்து இப்போ நல்ல நிலைமையில் இருக்காங்க, அவங்க நல்ல ப்ராஜெக்டில் இருக்காங்க. he could have joined them and played in a different role. பட் ரொம்ப ப்ரீமெச்சூரான கன்க்ளூஷன்ஸ் அண்ட் they're fair to make them because again as I said நல்ல பொசிஷனில் இருக்காங்க. அண்ட் அங்கே போயிருந்தால் வேறு ஒரு ரோலில் நல்லா ஆடி இருப்பார் மேபி he could have. பட் 2 games தான் இருக்குது அப்படிங்கிறப்போ ஜம்பிங் இன்டு கன்க்ளூஷன்ஸ் இஸ் த ஸ்டூபிடஸ்ட் திங் anyone can do. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கேயாட்டிக்கான டீமில் ஒரு பின்னாடியும் சப்போர்ட் இல்லாமல் முன்னாடியும் சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறப்போ பரேசி யாரை கொண்டு வந்து இங்கே நிறுத்தினாலும் தட் சென்டர் பேக் வில் கெட் எக்ஸ்போஸ் லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் பேக்ஸ் மேலே ப்ளேமே பண்ண முடியாது. பட் அகெயின் ப்ளேம் இப்போ வரேன். இது ஒரு டார்கெட்டட் ஹேட் கேம்பெயின் அகெயின்ஸ்ட் மகுவேர் இஸ் கோயிங் ஆன். சாமுவல் லக்கஸ்ட் அண்ட் மார்க் கோல்பிரிட்ஜ் again லைக் அதாவது De Gea வந்து அத்தனை கோல் விடுவாராம், ஆனால் இவர் மகுவேரை ப்ளேம் பண்ணுவாராம். ரொனால்டோ வந்து அகெயின் சாரி ஃபார் சேயிங் தட் மோரான்ஸ் நேம், பட் 7 வந்து ஃபேன்ஸை பார்த்து எதுவுமே பண்ண மாட்டார். மெக்லாரன் கூட சண்டை போட்டுட்டு எரிக் டென் ஹாகை வந்து ஒரு இது கூட இல்லாமல் அப்படியே உள்ளே போவார். மேட்ச்லேயும் ஒன்றும் பண்ணல. பட் அவர் வந்து யாரும் ப்ளேம் பண்ண மாட்டாங்க, ஆனால் மகுவேரை தான் எல்லாம் ப்ளேம் பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் இன்டென்ஷனலாக ஒரு ஹேட் கேம்பெயின் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க மகுவேரை சுற்றி. லக்கர்ஸ்ட் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டே கிடையாது என்கிட்ட. எப்படி ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருந்துட்டு யூ ஹாவ் டு பி என்ன சொல்கிறது ஃபெய்த்ஃபுல் டு த ப்ரொஃபஷன், பயஸ் இல்லாமல் ரிப்போர்ட் பண்ணணும். ஜென்ரலாக ஒரு ஜேர்னலிசம் உள்ளே போகிறப்போ நம்மளோட ஃபேவரட்ஸ் நிறையா இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம், பட் இட் ஷுடன்ட் கம் த்ரூ. ஏன்னா நம்ம நியூட்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் ரிப்போர்ட் பண்ணணும். ஈவன் when you are reporting about a club அந்த கிளப் சைடில் இருந்தாலுமே ஆஸ் அ ஹோலாக ஒரு அப்ஜெக்டிவான பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு மகுவேர் பிடிக்காதுங்கிற ஒரே காரணத்துக்காக நானே இந்த இதில் சொன்னேன் அவரோட ஃபால்ட் என்ன, அவரால் ஏன் அதை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ப்ரொஃபஷ்னலாக க்ரிட்டிசைஸ் பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ணலாம். அவர் என்ன 7 மாதிரி வந்து என்ன சொல்கிறது அந்த மாதிரி காரியம் ஏதாவது ஆஃப் ஃபீல் பண்ணிட்டு வந்திருக்காரு. நீங்கள் அவரையே சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆனால் இந்த மாதிரி பிளேயர்ஸை சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அட்லீஸ்ட் ஒரு De Gea மாதிரி ஒரு 4-5 சீசன்ஸ் ஆனால் அந்த கிளாரிங்கான டெஃபிஷியன்சிஸ் இருந்தால் we can agree. பட் மகுவேர் இஸ் அ குவாலிட்டி பிளேயர் who can be extremely good when used properly. அதாவது அவர் அண்ட் when he has the protection. அவர் வந்து இதே மேன் சிட்டிக்கு போயிருந்தாருன்னா அவர் தான் லீகோட பெஸ்ட் சென்டர் பேக்காக இருந்திருப்பார். பிகாஸ் he would have had a lot of protection. பின்னாடி முன்னாடி எல்லா சைடும் அவருக்கு ஃபுல்லாக ப்ரொடெக்ஷன் இருந்திருக்கும். அவரோட போதாத நேரம் இங்கே வந்து மாட்டிக்கிட்டார். ஸோ இட்ஸ் லைக் அந்த ஒரு நம்ம தான் ட்ரான்ஸ்ஃபர் பிளானிங் ஒரு கன்சிஸ்டண்ட்டான பிளானிங் கிடையாது, கன்சிஸ்டண்ட்டான பேக்கிங் கிடையாது. கிளேசர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஹவ் தே ஸ்பெண்ட் ஆன் த ரைட் பீப்புள், ஹவ் தே ஸ்பெண்ட் ஆன் த ரைட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? ரேண்டமாக ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது ஒன்று. அதாவது இவங்களுக்கு பிடிச்சது ஒரு
ப்ராப்பரான ஒரு பிளானிங்கே இல்லை, ப்ராப்பராக வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை. மேலே வந்து இவங்களை எம்ப்ளாய் பண்ணால் நம்மளுக்கு கீழே கிடைக்கும். இப்போ சிட்டியில் வந்து ஒரு ப்ராப்பர் டைரக்டர் ஆஃப் ஃபுட்பால் இருக்கார், அவருக்கு கார்டியோலா இருக்கார். ஸோ தே டிஸ்கஸ், தே டிவைஸ் பிளான்ஸ். இங்கே வந்து இவ்வளோ நாளாக லிவர்பூலில் மைக்கேல் எட்வர்ட்ஸ் இருந்தார். இப்போது they'll have another guy, I don't know who's there now, but they have had a very என்ன சொல்கிறது, ஒரு கன்சிஸ்டண்ட்டான பிளானிங் இருந்துகிட்டே இருந்திருக்கு அந்த 2 கிளப்ஸில். அண்ட் இப்போ ஆர்சனலும் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க, கன்சிஸ்டண்ட்டாக பிளான் பண்ணுறாங்க, கன்சிஸ்டண்ட்டாக வந்து மேனேஜரோட விஷனுக்கு ஏற்ற மாதிரி சைனிங்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம மேனேஜர் அப்பாயின்மெண்ட்டும் தப்பு. லூயி வான் ஹாலுக்கு அடுத்து சம்மந்தமே இல்லாமல் அப்படியே வந்து 180 டிகிரி டயக்னலி ஆப்போசிட்டாக இருக்கிற, டயமெட்ரிக்கலி ஆப்போசிட்டாக இருக்கிற ஹோசே மொரினியோ சைன் பண்ணுறோம். மொரினியோக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஓகே, ஓரளவுக்கு சிமிலர் கைண்ட் ஆஃப் மேனேஜர் இந்த சென்ஸ் ஹீ குட் அடாப்ட் டு எனி திங்கிற மாதிரி ஆலே குன்னார் சோல்ஸ்கேர், ஹூ வாஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் கவுண்டர் அட்டாக்கிங் ஃபுட்பால், நம்ம சைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சரி, இப்போ ரிப்பிங் எவ்ரி திங் அபார்ட் அண்ட் ஸ்டார்டிங் அ ஃப்ரெஷ். அண்ட் இட்ஸ் நாட் டென் ஹாக் வந்து ஒரு டோட்டல் ஃபுட்பால் சப்போர்ட் பண்ணுற மேனேஜர், ஹை ப்ரெஸ்ஸிங் ஃபுட்பால் சப்போர்ட் பண்ணுற மேனேஜர். அப்படிங்கிறப்போ யூ ஹேவ் டு பேக் ஹிம் அப். அவர் என்ன மாதிரி ஃபிலாசபி ஆடணும்னு நினைக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸை பேக் பண்ணணும். அண்ட் பண்ணலை அப்படிங்கிறப்ப இப்படி தான் ஆகும். அண்ட் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் போர்டை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும் டென் ஹாக்கு. ஸோ ஐ கெஸ் ஹீ ஆல்சோ ஹேஸ் டு அடாப்ட் அ பிட், ஜஸ்ட் அ பிட், ஸோ தட் கொஞ்சம் ஒரு சேஃபான ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு ஸ்டேபிளாக போகணும். அதுக்கப்புறம் இட்ஸ் பியூர்லி மை ஒப்பீனியன். ஐ மீன் ஐ கேன் பி டோட்டலி இன் த ராங், பட் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஹை ரிஸ்க்காக ஆடுற அளவுக்கு நம்மளுக்கு அந்த லெவரேஜ் இல்லை இப்போதைக்கு அப்படின்னு தான் எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, நம்ம அது வருத்தமான சுச்சுவேஷன் அதுதான். ஸோ அதெல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பிளேயர்ஸ் எல்லாமே ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பெரிய லாஸஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு மென்டலான ஹார்ட்ஷிப் இருக்க தான் செய்யும். ஒரு கோல் விட்டாலே என்னடா இது தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சுங்கிற ஒரு ஷோல்டர் ட்ராப் மொமெண்ட் வந்துடும். ஏன்னா வந்து இந்த மென்டாலிட்டிங்கிறது ரொம்ப கஷ்டம். கன்சிஸ்டண்ட்டாக வந்து இந்த மாதிரி தோத்துட்டே இருக்கிறப்போ, அடி வாங்கிட்டே இருக்கிறப்போ மனசு விட்டுரும் யாருக்காக இருந்தாலும். ஸோ அப்படி இருக்கிறப்போ எஸ்பெஷலி த எமோஷ்னல் ஒன்ஸ், டேக் தெம் அவுட், கிவ் தெம் எ ப்ரீதர் ஃபார் அ வைல். ப்ரூனோக்கு வந்து ஒரு ரெஸ்ட் கொடுக்கலாம் அடுத்த மேட்ச்க்கு கொடுத்துட்டு, பிரிங் டானி வேன் ட பீக்கன், ட்ரை ஹிம் அவுட் இன் தட் ரோல் ஃபார் அ கேம். அதே மாதிரி சேஞ்ச் த மிட்ஃபீல்ட் அப் அ பிட். ஆப்வியஸாக இருக்கிறத வச்சு தான் ஓட்ட முடியும், பட் சேஞ்ச் இட் அப் அ பிட். யூ நெவர் நோ, மேபி give someone a chance. Even the kids would have done better last game. அதாவது சாவேஜோ இக்பால் வேறு ஒருத்தர் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருந்தா சொல்கிறேன். நான் 4-0க்கு அப்புறம் அந்த குழந்தைங்களை இறக்கி விட்டு பாயிண்ட் இல்லை, பட் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருந்தா அவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் லைக் தீஸ் லிட்டில் திங்ஸ் யூ நெவர் நோ. Can't blame the manager because he wanted to give those guys a consistent run in, but he could have known, especially coming into the team itself, he could have known about De Gea and அவரை பேக் பண்ணி என்ன சொல்கிறது பெரிய யூஸ் இல்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கப்புறமும் அவரை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஐ ஹவ் நோ வேர்ட்ஸ், பிகாஸ் he also needs a bit of a rest. அவர் ட்ரைனிங்கில் இம்ப்ரூவ் பண்ணுறாரான்னு பாருங்கள். ட்ரைனிங்கில் ப்ரெஷரே இல்லாதப்போ என்ன சொல்கிறது, ஜினடின் ஜிடான் மாதிரி கூட பாஸ் பண்ணலாம். பட் ஆன் த ஃபீல்ட் ஃபேன்ஸ் பின்னாடி கத்திட்டு இருக்கிறப்போ, அந்த ஒரு டென்ஷன் இருக்கிறப்போ, அப்போசிஷன் வந்து தெரிஞ்சே டார்கெட் பண்ணி இவரை ப்ரெஸ் பண்ணுறப்போ அது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ சேஞ்ச் இட் அப் அ பெட். I mean, I'm 100% sure that we're going to lose against Liverpool, but at least lose in a very respectful manner. ரொம்ப திரும்ப இந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு டேமிங்கான லாஸாக இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நிறைய பேருக்கு. பிகாஸ் we have to take it easy. இது வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும். ஸோ யூனோ சேஞ்ச் திங்ஸ் அப் அ பெட் அண்ட் ட்ரை சம் நியூ திங்ஸ். அண்ட் போர்டு வந்து இந்த டைமில் பை ஹுக் ஆர் க்ரூக் தே ஹேவ் டு டூ சம்திங் அண்ட் பேக் த மேனேஜர். ஏன்னா இப்பயும் பண்ணலை அப்படின்னாக்க இந்த சீசனும் வந்து அப்படியே போயிட வேண்டியது தான். பேக் பண்ணி, அதாவது இந்த கொஞ்சம் இது பண்ணால் தான் நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு டாப் சிக்ஸ்க்கு ஃபைட் பண்ணுறதுக்கு வி நீட் தட் பேக்கிங். இப்போது அடுத்த மேட்ச்சே வந்து நம்ம ஒரு டாப் 8 டீம் மாதிரியாக விளையாடணுன்னா வி ஹேவ் டு மேக் quite a few changes to the lineup and bring some players who haven't, என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஃபீல்டில் ஹர்ட் கம்மியாக ஆன பிளேயர்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா மேபி that's why the new signings are performing better. லைக் எரிக்சன் செகண்ட் ஹாஃபில் நல்லா ஆடினார், மலாசியா இஸ் a better fresher. ஸோ அதனால கூட காரணமாக இருக்கலாம் அவங்க வந்து இந்த பாதிப்பு இல்லை. அதனால் மார்டினஸ் வந்து ஒரு சென்டர் பேக் ஆடினா நான் சொல்லிட்டேன் இல்லையா, எந்த ஆளை கூட்டிகிட்டு வந்தாலும் நீங்கள் எவ்வளோ பெரிய கொம்பனை மால்டினி கண்ணவர் யாரை வேணால் கூட்டிகிட்டு வாங்க, யாரை கூட்டிட்டு வந்தாலும் ஈவன் நம்ம விட்டுச்சே கூட்டிகிட்டு வந்து திரும்பி கூட்டிகிட்டு வந்தாலும்
யாரை கூட்டிகிட்டு வந்தாலும் இதே தான் ஆக போகுது. இப்போ வெர்ஜில் வேன் டைக் இப்போ பெஸ்ட் இந்த வேர்ல்டு, அவரை கூட்டிகிட்டு வந்தாலும் இதே தான் ஆக போகுது. ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் இமீடியட்லி. அதுக்கு வந்து ஒரு கோல் கீப்பர், கமாண்டிங்கான ஒரு ப்ரோஆக்டிவான கான்ஃபிடென்ட்டான கோல் கீப்பர் வேணும், நம்பர் 1. அண்ட் கெட் அ மிட்ஃபீல்டர் ஹூ கேன் ரிசீவ் த பால் பெட்டர் ஹாஃப் டர்னில் அண்ட் பாஸ் இட் பெட்டர். ஸோ இது ரெண்டும் நமக்கு எப்போ இருக்கோ அப்போ மட்டும்தான் வந்து we can shine. And hopefully that day comes sooner than later, because fans are losing patience. There are going to be huge protests outside Old Trafford and what not. அதனால் பார்ப்போம் என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அண்ட் brace yourselves for Liverpool, guys and girls, because it's going to be a very tough ride. Thanks for listening, and stay tuned for more episodes. Bye.